ஃபோர்ஸ் அர்பானியா இந்த ஒயிட் கலரில் வந்து தூத்துக்குடியில் நீங்கள் தானே முதல்ல வாங்கிருக்கீங்க? ஆமாம் சார். டீ போர்டாக வாங்கிருக்கீங்க? டீ போர்டாக வாங்கிருக்கோம். ஓகே, இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ வருது சார்? சார் ஆன் ரோடு ப்ரைஸு 47 லட்சம் ரூபா வரும் சார். 47 லட்சம், கிட்டத்தட்ட 1/2 கோடி கிட்ட வந்துருச்சு. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபோர்ஸ் ட்ராவலர் வச்சுருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் 47 லட்ச ரூபா அப்படிங்கும் பொழுது அதுக்கு நீங்கள் 2 ஃபோர்ஸ் ட்ராவலர் வாங்கிடலாம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இந்த வண்டி எப்படி இருக்கும் சார்? இந்த வண்டியோட ஒர்த்து நல்லா இருக்கும் சார். அதாவது முதல்ல ஆரம்பத்தில் மக்கள் வந்து டூரிஸ்டர்லேயும் இந்த மாதிரி வண்டிகளில் போனவங்களை வந்து டெம்போ ட்ராவலராக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் மாற்றுறோம். அது ட்ராவலரில் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ராவலர் தான் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதையும் பெட்ரு காட்டிலும் இந்த வண்டியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ ட்ராவலரை விட்டுட்டு இதோட இதெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா சேம் ஒரு காரோட ஃபீலிங் தான் இந்த வண்டியில் இருக்கும். ஓகே ஓகே. ட்ராவலரோட பெட்டராக இருக்கும். நல்லா சொகுசாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல காரோட கம்ஃபர்டபுள், நல்ல ஃபீல். சேம் அதே தான் இருக்கும். ஓகே. ஆனால் அதிகம் பேர் பயணிக்கலாம். பயணிக்கலாம். இப்போ ஒரு கார்லன்னா 5 பேர் 6 பேர் ஒன்றா போகலாம். இதில் 12 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். ஓகே. இப்போ ஒரு 2 இன்னோவா வந்து உங்களுக்கு பிடிக்கிறவங்க வந்து அந்த அர்பானியா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 பேர் ஒரு ஃபேமிலியில் போகிறாங்கன்னா ஒன்றா ஒரு வேனுக்குள்ளே போய்க்கிடலாம். ஓகே. அப்போ 2 இன்னோவா பிடிக்கும்போது அதுக்கேற்றாப்புல வாடகையை வந்து இதில் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே. சரி சார், இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல லாங் வெஹிக்கிளாக இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உயரம் குறைவாக இருந்த மாதிரி தெரியுது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து குறைவாக இருந்த மாதிரி தெரியுது. எவ்வளோ சார் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது? சார் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு எடுத்திங்கன்னா 200 mm இருக்கும் சார். 200 mm. வீல் பேஸு 4400 mm. ஓகே, 4400 mm. அப்போ நல்ல லாங் வெஹிக்கிள் தான். ஆமாம், லாங் வெஹிக்கிள் தான். அப்படிங்கும்பொழுது ஓட்டுறது கஷ்டமாக இருக்குமா? எப்படி ஃபீல் ஆகும்? இல்லை, ஓட்டுறதுலாம் ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். நம்ம மைண்ட் செட்டில் லாங் வெஹிக்கிள் ஓட்டுறோன்னு, ஏன்னா ஓவர்டேக் பண்ணும்போது சடனாக ஓவர்டேக் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக அதுதான். ஆனால் கார் ஓட்டுற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு வேன் ஓட்டுற மாதிரியே ஒரு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. கார் ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்கும். நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் இது லாங் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு கவனமாக இருக்கணும். திருப்பங்களில் லாங்காக வாங்கி தான் திரும்ப முடியும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஃபுல்லாக விண்டோலாம் ஓப்பன் பண்ண முடியாது இல்லை, எல்லாமே ஃபுல் ஏசி, எனி டைம் ஏசி இல்லாமல் ஓடாது. அதனால் மோல்டிங் கிளாஸ் தான். எல்லாமே மோல்டிங் கிளாஸ் தான். ஓகே 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 சார். நீங்கள் சொன்னீங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது தட்டுமா கீழே போகும் பொழுது? இன்னொன்று பேசஞ்சர்ஸ் வந்து இப்போது எம்டியாக நிற்கும் பொழுதே ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும் பொழுது உள்ள பேசஞ்சர்ஸ் ஏறும் பொழுது எப்படி உங்களுக்கு தட்டுமா? எப்படி? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தட்டலை. இது வர ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தட்டலை. ஒருவேளை இன்கேஸ் ரொம்ப இறக்கமாக டவுன் பிளேஸாக இருந்துச்சுன்னா தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த முன்பக்கம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பக்கத்தை விட பின்பக்கம் தான் தட்டுறதுக்கு வாய்ப்பு. முன்பக்கம் அந்தளவு வாய்ப்பு இல்லை. ஓகே. அந்த ஹில்ஸ்லாம் போகும்போது அதுதான், ஹில்ஸில் வந்து நம்ம சரியாக டேர்னிங் பண்ணலான்னா தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது வரைக்கும் அப்படி இல்லை, ஹில்ஸ்லாம் போயிருக்கிறோம். கொஞ்சம் லாங்காக வாங்கி திரும்புறதுனால நம்மளுக்கு தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், நீங்கள் வந்து இந்த பென்ஸுடைய லோகோ போட்டிருக்கீங்க. சரி, வந்து ஃபோர்ஸுடைய வண்டி இல்லையா? பென்ஸ் லோகோ போட காரணம்? சார் இதோட இன்ஜின் வந்து 2.6 லிட்டர் இன்ஜினு. ஆக்சுவலாக வந்து பென்ஸோட லைசன்ஸ் தான் இது. லைசன்ஸ் இன்ஜின். ஓகே. அதனால் இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா அந்த வண்டியோட அமைப்பு எல்லாமே பென்ஸோட அமைப்பு மாதிரி இருக்கிறதுனால பென்ஸோட லோகோ யூஸ். எஸ் ஓகே. ஓல்டு ஃபோர்ஸ் ட்ராவலரை பொறுத்த வரைக்கும் ஒரு டோர் தான் இருக்கும். இந்த ஒரு டோரில் தான் இவங்க ஏறுறது இறங்குறது எல்லாமே ஒரே டோரில் தான் இருக்கும். இந்த சீட்டை ஃப்ளோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். ஓல்டு மாடல் ஃபோர்ஸ் ட்ராவலரில். ஓகே. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஏறி இறங்குறது ஃபோல்டு பண்ணி ஆகணும். சேம் இது இப்போ வர்ற அர்பானியாவில் ஃபோர்ஸ் அர்பானியாவில் வந்து 2 டோர் இருக்கும். ஃப்ரண்ட் கேபினுக்கு இவங்களுக்கு தனியாக ஒரு டோர் இருக்கும்.
இந்த டோர் வழியாக இவங்க ஃப்ரண்ட்டில் உள்ளவங்க ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். இது இவங்களுக்கும் பேக்கில் உள்ளவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்லைடிங் டோர் பேக்கில் உள்ளவங்க ஏறிக்கலாம். எந்த ஈஸியாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்து இப்படி ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இழுத்தா வராது. இழுத்தா வராது. இந்த இருக்குல்ல, இழுத்தா வராது. ஒரு லாக்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்லோப்பில் ஏதாவது நிற்கும் போது டோர் ஆட்டோமேட்டிக்காக கீழே எல்லாம் வராது, லாக்கிங் இருக்கிறதுனால. இது அன்லாக் பண்ணணும்னா இந்த ஹேண்டில் இழுத்திங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஹேண்டில் இழுத்தா அன்லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக டோரை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் ஈஸியாக இருக்குண்ணே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேடி ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குனால இழுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த சீட்டையும் ஹைட்டு தூக்கிக்கலாம். ஓகே, கார் மாதிரி தான். இந்த சீட்டை ஹைட்டு தூக்கிக்கலாம். மேலும் இதில் ஸ்டியரிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கார் மாதிரி தான். இந்த மேலேங்கீலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது போக உள்ளேயும் வெளியே இந்த மாதிரி டெலஸ்கோபிக். இந்த டைப் எப்படின்னா அவங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைப்பில் வச்சு ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி காலங்களில் கிளாஸை உடைக்கிறதுக்கு ஒரு டூல். ஓகே, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதை வச்சு அடிச்சிங்கன்னா உடஞ்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு சீட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை இருக்குது மொத்தம்? 4 இருக்குது. 4 இருக்குது. ஆமாம், அது ஃபுல்லாக கண்ணாடி தானே. அதே மாதிரி இந்த கிளச்சும் ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். காரில் உள்ள மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு கார் தான், பார்க்க தான் உருவம் பெருசு. சார், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் நாய்ஸ்லாம் உள்ள பெருசாக ஃபீல் ஆகுமா? இல்லை சார், பெருசாலாம் ஃபீல் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்ஜின் டீசலுக்குள்ள சவுண்டு இருக்குதும். ஆனால் உள்ளெல்லாம் எந்த சவுண்டும் வராது. நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, டோர் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சத்தமும் உள்ளே வராது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இது கிளச் மிதிக்காமலே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்களில் கிளச் மிதிக்காமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஆமாம், வெளியே அந்த நாய்ஸ் கேட்குது. நாய்ஸ் கேட்கும். உள்ளே வந்தீங்கன்னா அந்த நாய்ஸ் கேட்காது. உள்ள அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாய்ஸ் கேட்காது. ஆமாம். ஃப்ரண்டில் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஆட் ப்ளூ ஊற்றுறதுக்கு இந்த டிரைவர் சைடில் இதை கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து ஜஸ்ட்டு லாக் மாதிரி. இது லாக் மாதிரி தான். இது வந்து டோர் ஓப்பன் பண்ணால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? டோர் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஓப்பன் பண்ண முடியாது. ஆமாம். ஓகே, அதே மாதிரி தான் டீசலுக்கும். டோரை திறந்தால் தான் உங்களுக்கு டீசல் கேப்பே ஓப்பன் பண்ண முடியும். ஓகே சார், இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் சார்? 4.5 டன் வெயிட்டு சார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4610 கிலோ வெயிட். 4610 கிலோ அப்படின்னா ஒரு லாங் வெஹிக்கிளாக இருக்கும் பொழுது என்ஜினுடைய பவர் நல்லா இருக்கணும் இல்லையா? நல்லா இருக்குது சார். இதில் பவர் வந்து 114 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக 350 நியூட்டன் மீட்டர் டார்க் வெளிப்படுத்தக்கூடிய இன்ஜின் பவர் இதில் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து மலைப்பகுதியில் நல்லா பிக்கப் இருக்கும் இல்லையா? பிக்கப் பண்ணலாம். ஏசி போட்டு நல்லா ஒரு எதுவுமே கிடையாது. நார்மலாக ஏறுற மாதிரியே வண்டி ஏறிட்டு நல்ல பிக்கப் இருக்குது. 2600 சிசி வேறு இருக்கு இல்லையா? சரி. ஓகே, அப்போ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சரியான என்ஜின் தான் அந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜின் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபோர்ஸ் ட்ராவலில் வரும். ஆமாம், லாங் டைப்பில் உள்ள வண்டியில் வந்து 2.6 தான் அதுலேயும் வருது. அதே என்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் என்ஜின் கொடுத்துருக்காங்க. கியரை பொறுத்த வரைக்கும் 5 கியர் ஃபார்வேர்டில் வரும், ஒரு கியர் ரிவேஸில் வரும். 5 ஃபார்வேர்டு 1 ரிவேஸில் வரும். இல்லை, செட்டு ஆண்ட்ராய்டு செட்டு வந்து நம்ம தனியாக இன்புட் பண்ணது. கம்பெனியில் உள்ள செட்டை எடுத்துகிட்டு நம்ம தனியாக இது 360 கேமரா வேணுங்கிறதுக்காக இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ வந்துச்சு சார் இது? சார், இதுக்கு செட்டுக்கு மட்டும் 60,000 ரூபா ஆச்சு சார். ஆடியோ எல்லாமே சேர்த்து? இல்லை, வெறும் ஸ்பீக்கர் சேர்க்காம வெறும் செட்டுக்கும் ப்ளஸ் ஒரு 360 டிகிரி கேமராவுக்கு மட்டும் 60,000 ரூபா ஆச்சு. ஓகே, ஸ்பீக்கர் செட்லாம் தனியாக தான் சார். அது எவ்வளோ வந்து சார்? அது தனியாக, அதுக்கு தனியாக 40,000 ரூபா வந்துச்சு. இப்போ அதுக்கே 1 லேக் போட்டிங்க? ஆமாம், 1,80,000 ரூபா அந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு மட்டும். ஆடியோ டிவி எல்லாம் சேர்த்து 1,80,000 போட்டிருக்கீங்க. சூப்பரில். ஏசி வந்து ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியருக்கு தனியாக மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ரியர் கண்ட்ரோல் அது மேலே, இது ஃப்ரண்ட் கண்ட்ரோலு. ஓகே, இதுலேயும் மினிமம் மேக்ஸிமம் 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. போதும், மினிமமே நம்மளுக்கு இப்போ நல்லா கூலிங் நல்லா தான் இருக்குது. அதனால மினிமம்லேயே இது போதுமானது தான். சரி. டிவி தனியாக இன்புட் பண்ணியிருக்கோம். சோனியில் எல்இடி டிவி இன்புட் பண்ணியிருக்கிறோம். சீட்டு ஆல்ட்ரேஷன் தான் நாங்கள் தனியாக வெளியில் தான் நாங்கள் பண்ணது. இது ஒரிஜினலாக இப்படி வராது. ஒரிஜினலாக இப்படி வராது.
இது நம்ம கலர் சூஸ் பண்ணி இந்த கலருக்கு தான். எங்கே பண்ணுறீங்க சார்? எல்லாம் மதுரையில் பண்ணுவோம் சார். மதுரையில்? ஆமாம், மதுரையில். எந்த இடம்னு சொல்லலாமா? கற்பையா ஆட்டோ அசசரி. ஓ, அது எங்கே இருக்குது? மதுரை பைபாஸ் கப்பலூரில் இருக்குது இது. ஓ, சப்போஸ் யாருக்கா தேவைன்னா கூட பார்ப்பாங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. கருப்பையா ஆட்டோ அசசரிஸ். கருப்பையா ஆட்டோ அசசரிஸ். ஓகே, கப்பலூரில். ஓகே. ஓகே, இதில் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக சார்ஜிங் பாயிண்ட் வர தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக தனித்தனி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் நம்மளுக்கு எந்த லெக்கில் தேவையோ அந்த லெக்கில் லாக் பண்ணிக்கலாம். ஓ, அப்படி ஒன்று இருக்குது. ஆமாம், மித்த இதுலலாம் சும்மா நார்மலாக தானே இருக்கும். ஆமாம், இது எந்த பொசிஷனோ அந்த பொசிஷன் லாக் பண்ணிக்கலாம். ஓஹோ, இந்த சைடில் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லை அதுக்கும் குறைஞ்சி வேணும்னா அதுக்கு குறைஞ்சி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வெண்ட்லாம் தனித்தனி, ஏசி வெண்ட் ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக வந்துடும் சார். அதுமாதிரி லைட்டிங்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓ, ஒவ்வொரு சீட்லேயும் தனித்தனியாக ஏசி வந்துடும். 2 சைடும் லக்கேஜ் கேரியல் உண்டு. இது பேக் ஏசியோட யூனிட் இது. ஓகே. அப்புறம் நீங்கள் அங்கே ஒரு ப்ரோக்கன் பண்ணுறது பார்த்தீங்களா? இந்த சீட்டில் எமர்ஜென்சிக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க. சீட்லேயும் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எமர்ஜென்சி எக்ஸிட் தான் ஒன்று இருக்கோ? ஆமாம், இதில் எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த இதில் கொடுத்துருக்கோம். ஓ, இதையும் உடச்சி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி உட்காரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா புஷ்பேக்கும் ஃபுல்லாக ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டர்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம் நம்ம. ஒவ்வொரு சீட்டுக்குமே சீட் பெல்ட் உண்டு. இப்போ உள்ள அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது இப்போ உள்ள சிம்பிள் அப்டேட் தான் பண்ணியிருக்குது. இன்னொரு ஃபர்தராக 3 மந்த்ஸுக்கு அப்புறம் கொச்சின்லேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ கொண்டு போய் ஒரு 7 lakh வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், ரூஃபு, இந்த லக்கேஜ் கேரியரு, கீழே பிளாட்ஃபார்மு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. லைட்டிங், எல்இடி ஷோலாம் நிறைய பண்ணுவீங்க. அப்போ சூப்பராக இருக்கும். அந்த சீட்டிங் இந்த சீட்டிங்கை மாற்றிடுவோம். இந்த சீட் இருக்காது. அது வேறு மாதிரி ஐடியா, செமி ஸ்லீப்பர் ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோம் அது. ஓகே, இதே வேணால் தான் வந்து நிறைய பேர் இந்த கேரவேனெல்லாம் மாற்றிடுவாங்க. கேரவேனை மாற்றலாம். இது நம்ம பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட போகிறோம். ஓகே, இப்போத்துக்குள்ளே அங்கே பிஸியாக இருக்கனால நம்ம விடலை வண்டியை வேலைக்கு. சரி. February மாதம் வண்டி வேலைக்கு விட போகிறோம். புதுசாக ஒரு நியூ அப்டேட்டில். கோயம்புத்தூர்லாம் யார்ட்ட பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் மாசின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒரு ஆள் இருக்கார். ஓ, சரி. அவர் தான் பண்ணுறாரு. ஓகே. நிறையா இருக்காங்க, இன்புல்ட் இருக்காங்க. நாங்கள் ரெகுலராக அவர்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி. லியோன்னு சொல்லிட்டு பில்டர்ஸ். ஓகே. டிசைனர், லியோ டிசைனர். சரிங்க. அவர்கிட்ட தான் நம்ம எல்லா வண்டிகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இந்த அர்பானி அவர் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம்னால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய அப்டேட்லாம் இன்னும் நிறைய வர வேண்டி இருக்குது. வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கணும். சரி. இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் சார்? ஆவரேஜாக 9 கிடைக்கும் சார். 9 ஆவரேஜாக கிடைக்கும். நான் ஸ்டாண்டிங் எல்லாமே ஏசி ஓடுறதுனால ஆவரேஜாக 9க்குள்ளே தான் கிடைக்குமே தவிர கூட கிடைக்க வாய்ப்பு. ஆமாம், எப்போவுமே இது ஏசியில் தானே போக முடியும். ஏசியில் தான் போகிறோம். நான் ஏசிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாதுல்ல உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் மோல்டிங் கிளாஸ்னால. ஆமாம், கம்பல்சரி ஏசியில். அப்போ 9 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும் சார். ஒருவேளை வந்து நீங்கள் ஹில்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த மைலேஜ் வந்து வேறுபடும் இல்லையா? கண்டிப்பாக வேறுபடும் சார். அது எவ்வளோ கிடைக்கும்? நார்மலாக 6.5 to 7க்குள்ளே கிடைக்கும் சார். ஓ, 6 to 6 தான் கணக்கு. ஓகே. 6 தான் கணக்கு ஹில்ஸுக்கு போனோம். ஓகே சார், இன்றைக்கி வந்து உங்களோட பிஸியான ஷெடியூலில் இந்த ஃபோர்ஸ் அர்பானியா பற்றிய பல தகவலை நீங்கள் சொன்னீங்க. இந்த தகவல்கள் எனக்கும் நம்முடைய பார்வையாளர்களும் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.